தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநரின் செயல்பாடு ஜனநாயக படுகொலை என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில், தமிழக மக்களுக்கும் களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆளுநர் ரவி செயல்படுவதாக நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வெளிநடப்பு செய்ய முடிவு செய்துவிட்டு வந்துள்ளதாக கூறிய அவர், தேசிய கீதம் பாடப்படவில்லை என்பது போலியான காரணம் என்று நாராயணசாமி குறிப்பிட்டுள்ளார். இன்று சட்டமன்றத்துக்கு வந்த திரு ஆர்.என். ரவி அவர்கள் சட்டமன்றம் ஆரம்பிக்கின்ற சமயத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி முடித்த பிறகு தன்னுடைய உரையை படிக்காமல் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார். ஆளுநர் அவர்கள் தன்னுடைய உரையை படிப்பதற்கு சட்டமன்றத்திற்கு வரும்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி ஆளுநர் உரை முடித்து சபாநாயகர் அவர்கள் அதனுடைய தமிழ் மொழியாக்கத்தை படித்த பிறகு தேசிய கீதம் பாடப்படும். தேசிய கீதம் எந்த சட்டமன்றத்திலேயும் முதலிலே வாசிக்கப்படாது. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் கூட இந்த நடைமுறை கிடையாது. அதிகார வரம்பு மீறி ஆளுநர் செயல்பட்டிருக்கிறார். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆளுநர் அவர்கள் செய்த மிகப்பெரிய அவமதிப்பு. ஆளுநர் அவர்கள் திட்டமிட்டு இந்த சட்டமன்றத்தில் தன்னுடைய உரையை படிக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த செயலை செய்திருக்கிறார்.